இது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து துணிலாம் மடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். பெட்ஷீட்டை துவைச்சு போட்டதுன்னா அதெல்லாம் மடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு காத்தடிச்சது, மழைன்னு நினைக்கிறேன். பெட்ஷீட்டில் எல்லாம் மடிச்சு எல்லாம் வந்து எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சாச்சு, கீழேயும் கொண்டு போய் வச்சாச்சு. இன்றைக்கி சண்டே எல்லாம் நான்வெஜ் இல்லாமல் எப்படி நாள் போகிறது, அதனால் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு வந்து அத்தை வந்து வச்சுட்ருக்காங்க. நல்லா வெங்காயம் வந்து வணங்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, தேங்காய், வரமிளகாய், பட்டை, லவங்கம், புதினா, கொத்தமல்லி, கருப்பு நிறையா போட்டு சூப்பராக வந்து குழம்பு வச்சுருந்தாங்க. ரெசிபி என்ன சொல்லுங்கள். அது சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா மழை வந்து வெளில பேஞ்சிச்சு. தம்பி கட்ட சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. மழை வந்துச்சு, உள்ளே வந்துட்டார். சைக்கிள் வெளியே நின்றுட்டுருக்கு. குழம்பு வச்சு முடிச்சுட்டு நானும் பார்த்தீங்கன்னா 6:30 சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வந்து ஊற்றிட்டு இருக்கேன். இட்லி வந்து ஆளுக்கு 2-3 போட்டுட்டு தோசை வந்து முட்டை தோசை ஒன்று ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு தோசையும் பக்கத்துலேயே வந்து வேக வச்சுட்டு இருக்கேன். அப்போ சூடாக நம்ம நாட்டுக்கோழியும் குழம்பு பாருங்கள், செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம தோசைலேயே இட்லி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட சண்டே வந்து இப்படி தான் போச்சு. சண்டே நைட்டு நீங்கள் என்ன செஞ்சது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய மெனுவில் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடுக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.